ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன், இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீட்டிருக்க குரு சுக்கிரன். இந்த இரண்டும் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள். கடக மனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21 ஜூன் 2026 செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்கிரமாகி மீண்டும் வந்து மிதுனத்துக்கு அமரப்போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆவது தேதி. அதேபோல் சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்கு. அதாவது ஆனி மாதம் 20 தேதி 4 ஜூலை 2026 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம், இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேசராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கப்போது அப்படி பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் நல்லா இருக்கப்போது என்று சொல்லலாம். துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அந்த அதிபதி யாரு? செவ்வாய். 0:16. அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். அந்த செவ்வாய் என்கிறது அதிகாரம் படைத்த கிரகம். அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கும். அதே சமயத்தில் கோபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய்தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கோபம், ஆக்ரோசம் என்பது முன்னாடி காமிக்கும். சட்டென்று ஒரு முடிவை எடுப்பீங்க. எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என்று தெளிவாக எடுக்கக்கூடிய முடிவுகள். மேசராசி அன்பர்களுக்கு சரி, பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி பார்க்கும்போது சுக்கிர பகவானை பார்க்கணும். அந்த சுக்கிர பகவானை எங்கிருக்கார்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். 2 தனக்கு வளர்ச்சி எனது சொல்லக்கூடிய இடத்துல போயிருக்கு அப்படின்னு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிற அர்த்தம். குடும்பத்திற்கு தேவையான தன வரவு கிடைக்க பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது யாரோட சேர்ந்திருக்கு? குருவோட சேர்ந்திருக்கு. பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கு. தனபாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த மேசராசி அன்பர்கள் எப்படி சார் சொல்றீங்க? தனத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவோட இணைந்து சுகஸ்தானத்தில உட்கார்ந்திருக்கு. அப்ப கண்டிப்பா தனபாக்கியம் உண்டா இல்லையா என்று கேட்டால் தனபாக்கியம் உண்டு. அப்ப பொருளாதாரம் மேம்பாடும் கண்டிப்பாக இருக்கும். நீங்க எந்த விதமான துறையாக, தொழிலாக இருந்தாலும் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் என்று உறுதியாக சொல்லலாம். அதுவும் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் திக்பலம் பெறுகிறது. அப்படி என்றால் திக்பலம் ஆட்சி பலத்துக்கு வலிமையான தன்மை. அப்படியென்றால் என்ன இருக்கப் போகிறது? குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது. குடும்பத்திலிருந்து வந்த கசப்பான உணர்வுகள் விலகப் போகிறது. குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கப் போகிறது. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாரென்றால் புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்துடன் சிறாங்க உட்கார்ந்திருக்கிறார். புத்திசாலித்தனம். புதன் பகவான் வலிமையாக இருக்கும்போது அறிவார்ந்த நுட்பமான செயல்களில் உங்கள் எண்ணங்கள் ஓடிட்டிருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் என்பது நிச்சயமாக மேசத்துக்கு உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அங்க சூரியன் வேறு இருக்கிறார். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சியில இருக்கிறார்.
தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள் மனத்தில் நினைச்சிட்டீங்கன்னா, அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை படிக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த எண்ணங்கள் உணர்வுகளை கொடுக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். அதில் எந்த விதமும் மாற்றுக்கொள்வது இல்ல. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் 2 பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த குருவும் சுக்கிரன் தான். அந்த 2 பேரும் சுகஸ்தானத்தில உட்கார்ந்திருக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்ப வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான சுகத்தை தரக்கூடிய தனம் பொருள்களும் வாங்கி மகிழ்வீர்கள். அதில் மாற்று கருத்து இல்ல. அப்ப வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதம். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதனால் வீட்டை பற்றிய என்ன உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டை ஆல்டர் பண்ணவோ, வீட்டை மாற்றியமைக்கவோ, வீட்டை எனக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைக்கணும், அல்லது பிடித்தமான ஒரு வீடு கட்டணும் என்று எண்ணம் கூட உருவாக்கும் இல்ல. இப்ப இந்த மாதம் 4 மணி இந்த வீட்டை எப்படியாவது வாங்கிவிடணும். அந்த வீடு என்னுடைய கனவாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேசத்துக்கெல்லாம் சொந்த சிறப்பை கொடுத்திடும் இந்த மாதம் நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் தெள்ளத் தெளிவாக அமைந்திடும். வீடு சம்பந்தப்பட்ட நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த ஆனி மாதம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் அங்கு குரு உட்கார்ந்திருக்கு, பெரியவர்கள் துணை உண்டு, குருமார்களின் ஆசீர்வாதம் உண்டு. ஆகையால் உங்களுக்கு சிறப்பு தன்மை இருக்கும். யாராவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பார்கள். ஒரு மந்தமாக இருந்தாலும் இந்த மாதம் பரவாயில்லாம ஒரு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த உணர்வையாவது கண்டிப்பா கொடுக்கும். அப்ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஏன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக அந்த 4ஆம் வீடு என்ற நிலத்தை பார்க்கிறார். அப்ப சுக்கிரனும் செவ்வாயும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அங்க லக்னாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு, வாக்கியாதிபதியான குரு பகவன் அங்க அமர்ந்து கொண்டு, தனத்தை கொடுக்கக்கூட சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால் கண்டிப்பாக சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் இதெல்லாமே பரிபூரணமாக இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதி யாரும் அப்படின்னா சூரியன். அவர் எங்கிருக்கார்? தனக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தனத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப சூரியன்மா நல்லா இருக்காரா? கன்பம்மா நல்லதா இருக்கார். குழந்தைக்கு காரகக்கிரங்கம் யாரும் அந்த குரு உச்சமாக இருக்கிறது. அப்ப குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் இந்த வருடத்தில் இந்த ஆனி மாதம் முக்கிய பங்காற்றும். அப்ப குழந்தைகளுடைய எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அவருடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்கும். அப்ப குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவதால் இந்த ஆனி மாதம் முக்கிய பங்காற்றுவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில இருக்கக்கூடிய சில கசப்பான உணர்வுகளை எல்லாம் விலக்கி, உங்களுடைய சொந்த பந்த உறவுகள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய விரிசல்களை நீக்கிறணும். எண்ணம் கூட இந்த மாதம் உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக தோன்றும். 6ஆம் அதிபதி யாருன்னா, புதன் தான் கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன். மேசராசி. அப்ப 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கப் போகுது. ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரு? சனி பகவான். அந்த சனி பகவானையும் குரு பாக்குது. அப்ப மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் வேலை, தொழில், வியாபாரம் ஏது இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாயிருக்கும். இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனைப் பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.